Start the topic of difference between balance of payments and balance of trade. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் மீனிங் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸே வந்து மீனிங் தான் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுன்றது ஒரு பர்டிகுலர் பீரியட், அது 1 இயராக இருக்கலாம், இல்லை குவார்ட்டராக இருக்கலாம். அந்த மேக்ஸிமம் வந்து அந்த டியூரிங் எ பர்டிகுலர் பீரியட்ன்றது 1 இயரில் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எக்கனாமிக் ட்ரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் அதான் சொல்லியிருக்காங்க. பிட்வீன் தி ரெசிடென்ட் ஆஃப் ஒன் கண்ட்ரி அண்ட் ரெசிடென்ட் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரிஸ் டியூரிங் எ பர்டிகுலர் பீரியட் இருக்கிற ஆல் எக்கனாமிக் ட்ரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறது தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னு பார்த்தோம். தென் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுன்றது வந்து என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் வேல்யூ ஆஃப் இம்போர்ட் ஆஃப் தி கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம். அதான் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுன்றது ஷோயிங் தி நெட் எஃபெக்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃப் எ கண்ட்ரி. அதுதான் வந்து என்னென்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ். அது டோட்டல் ஆல் எக்கனாமிக் ட்ரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறது ஒன் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி, சரிங்களா, ஒரு டியூரிங் எ பர்டிகுலர் பீரியட். இது என்னென்னா எவ்வளோ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அப்படின்றது பார்க்குறது. நெக்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் ரெக்கார்டட். இதில் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் போத் டிரான்சாக்ஷனுமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில். ஆனால் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் வந்து ஓன்லி கூட்ஸ் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதான் ரிலேட்டிங் மர்ச்சன்டைஸ், அந்த மர்ச்சன்டைஸ்லேயும் கூட்ஸ் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. தென் தேர்ட் டிஃப்ரென்ஸ் வந்து கேபிட்டல் டிரான்சாக்ஷன். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் வந்து கேபிட்டல் டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் வந்து டஸ் நாட் ரெக்கார்ட்னா ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. தென் ஃபோர்த் டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர். என்னென்னா ஸ்ட்ரக்சர்ன்றது இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் இன்க்ளூட் ஆனது தான் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு. சரிங்களா, அது வந்து பேலன்ஸ் ஆஃப் சர்வீஸ், பேலன்ஸ் ஆஃப் யூனிலேட்ரல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல் டிரான்சாக்ஷன் அதெல்லாம் இருக்குது இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில். ஆனால் பிஓபி வந்து பார்ட் ஆஃப் தி கரண்ட் அக்கௌண்ட் ஆஃப் பிஓபின்றாங்க. எது அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு ஒரு பார்ட்டு தான், பிஓபியோட ஒரு பார்ட்டு தான் வந்து என்னென்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுன்றாங்க. தென் நெட் பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா பேலன்ஸ்டாக இருக்கும் எப்போவுமே. ரிசிப்ட் சைட் இஸ் ஈக்குவல் டு பேமெண்ட் சைட் பிஓபியில். ஆனால் இதில் வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் வந்து ஃபேவரபிள் பேலன்ஸாக இருக்கலாம், இல்லை ஈக்குலிபீரியமாக இருக்கலாம், இல்லை அன்ஃபேவரபிள் பேலன்ஸாக இருக்கலான்றாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ். தென் 6 வந்து இண்டிகேட்டர் ஆஃப் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். எக்கனாமிக் ஸ்டேட்டஸை இண்டிகேட் பண்ணுது எது அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். நம்ம மீனிங்லேயே பார்த்தோம், ஆல் எக்கனாமிக் ட்ரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறாங்க பிட்வீன் தி கண்ட்ரி, ஒன் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி டியூரிங் எ பர்டிகுலர் பீரியட் பார்த்தோம். அப்போ ட்ரூ இண்டிகேட்டர் ஆஃப் எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் கண்ட்ரி. ஆனால் வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து நெட் எஃபெக்ட் தான் பார்க்குறாங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட். அப்போது நாட் ட்ரூ இண்டிகேட்டர் ஆஃப் எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டியில் அது இண்டிகேட் பண்ணல. தென் கரெக்டிங் அன்ஃபேவரபிள் பேலன்சஸ். இப்போ அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் வருது அப்படின்னா அதை வந்து ஃபேவரபிள் பேலன்ஸாக மாற்றிக்கலாம். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் அதை கன்வெர்ட் பண்ணலாம். ஆனால் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து அது மாதிரி பண்ண முடியாது. அது லீட்ஸ் டெஃபிசிட் பேலன்ஸ் தான். அன்ஃபேவரபிள் பேலன்ஸ்ன்றது வந்து ஒரு டெஃபிசிட் பேலன்ஸ் பேமெண்ட் சுச்சுவேஷனாகவே இருக்கும். இப்போது இந்த வந்து 7 டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்கும் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஆல் எக்கனாமிக் ட்ரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறாங்க பிட்வீன் தி கண்ட்ரின்னு பார்த்தோம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ன்றது, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுன்றது நெட் எஃபெக்ட் பார்க்குறாங்க, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்னு பார்த்தோம். செகண்ட் வந்து டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் போத் டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறான்னு பார்த்தோம். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து ஒன்லி கூட்ஸ் டிரான்சாக்ஷன் மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறான்னு பார்த்தோம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் தேர்ட் டிஃப்ரென்ஸ் வந்து கேபிட்டல் டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறாங்க பிஓபியில். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் வந்து கேபிட்டல் டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தோம். தென் ஸ்ட்ரக்சர் ஃபோர்த் டிஃப்ரென்ஸ். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் இன்க்ளூட் ஆனது தான் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு. இது வந்து அதிலே கரண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு பார்ட்டு பிஓபி அப்படின்றாங்க. எதுனா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு. தென் நெட் பொசிஷன் வந்து எப்போவுமே வந்து ரிமைன் பேலன்ஸ்டாக இருக்கும். இது வந்து பேலன்ஸாக ஃபேவரபுளாக இருக்கலாம், அன்ஃபேவரபுளாக இருக்கலாம், ஈக்குலிபீரியமாக இருக்கலாம்னு பார்த்தோம். தென் இண்டிகேட்டர் ஆஃப் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து ட்ரூ இண்டிகேட்டராக இருக்குது, இது நாட் ட்ரூ இண்டிகேட்டர். தென் கரெக்டிங் அன்ஃபேவரபிள் பேலன்சஸ் வந்து டெஃபிசிட் பேலன்ஸ் பேமெண்ட் சுச்சுவேஷன் இருக்கும். இது வந்து அன்ஃபேவரபுளாக இருந்தால் கூட ஃபேவரபிள் பேலன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து 7 டிஃப்ரென்சஸ்
பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்கும் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்.